ஆக்சுவலி கனா காண்கிறேன் பத்தியுமே நம்ம பேசலாம். கனா காண்கிறேன்ல வந்து இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அந்த மண்ணோட ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போவுமே எங்க கல்யாணம் நடந்தாலுமே இந்த வருஷம் நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம், ரிலேட்டிவ்ஸோட கல்யாணம் அட்டன் பண்றப்ப அந்த ஸ்பீக்கர்ல வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்போம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கம்பல்சரி இந்த பாட்டு இருக்குன்னு வாங்களா, அது வந்து தஞ்சாவூர் மேலம் கொட்ட தமிழ்நாடு வாழ்த்து சொல்ல சிவகாசி வெட்டு சத்தம் ஊரை கிழிக்கும் தென்னாட்டு நெய்யின் வாசம் செட்டி நாட்டு சமையல் வாசம் நியூயார்க்கை தாண்டி கூட மூக்கை துளைக்கும். என்ன லைன்ஸ், ஐயோ என்னாலாம் வந்து மிரண்டா, என்னன்னா இப்படி நம்ம ஒரு வேளை ஒரு வாழ்க்கையில வந்து கல்யாணம் பண்ணா இந்த பாட்டு கண்டிப்பா பிளேலிஸ்ட்ல இருக்கணும்னு நான்லாம் ரொம்ப பாட்டை கேட்ட உடனே ஃபீல் பண்ண ஒரு பாட்டு வந்து பியூட்டிஃபுல்லுங்க. தமிழ்டா ரமேஷ்க்கு இந்த பாட்டை ப்ளே பண்றதுக்காகவே ஒரு ஃபேக் கல்யாணம் பண்ணணும், ஃபேக் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அந்த பிரேக் இப்பலாம் ஒரு ட்ரெண்ட் போகுது தெரியுமா? நீங்க கவனிச்சீங்களா? கவனிக்கல. ஃபேக் வெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் இருக்கு. ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சோ என்ன பண்றாங்கன்னா கல்யாணமே தேவையில்லை, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைன்னு யாருமே கிடையாது, பட் அது வந்து ஒரு வெட்டிங் ஈவென்ட் மாதிரி நடத்தி எதுக்கு அப்படின்னா whoever wants to dress like டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து கல்யாணம் மாதிரி வந்து சங்கீத்துக்கு மெஹந்திக்குலாம் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு ரீசன். எது இதுவா? ஆமா, ஃபேக் வெட்டிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐயோ தெரியாதா? தெரியாது சத்தியமா. நடந்தது. and then peopleோடைய அதுல ஒரு ஹைலைட் என்னன்னா பீப்பிள்க்கு என்னன்னா நமக்கு தெரியாத நிறைய பேர் வருவாங்க, ரேண்டமா people will come, பட் நான் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போய்க்கலாம், கல்யாணம் மாதிரி ஒரு ஃபீல், டிஜே இருக்கும், ஆனா எனக்கு புரியலையே அங்க போய் என்ன பண்ணுவீங்க? அங்க போய் சும்மா அப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு வருவாங்க. அதுக்கு நீ தான் காசு கொடுக்கணும், அது வேற விஷயம். என்னங்க அதுக்கு நானே வீட்ல சமைச்சு நான் இது பண்ணுவேன். இதுல என்ன காரணம் இருக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே. வெல்கம் டு 2025 ரமேஷ். வாழ்க்கையில நிறைய பார்க்க வேண்டியது. நான் வந்து என்னுடைய ஊரோடும் உறவோடும் என்னுடைய நண்பர்களோடும் நான் பாட்டுக்கு தனி ஒரு உலகத்துல சந்தோஷமா இருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணாம். இப்படியும் ஒவ்வொரு வெட்டிங்கையும் ஒரு ஈவெண்ட் போறப்பையும் புது புது ஃப்ரெண்ட் சர்க்கிள் பாண்ட் உருவாகும். புதுசா ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடைக்க போறாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம், திருப்தியா வாழ்த்துட்டு வர போறோம் அப்படின்ற ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு இடத்துல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குறப்ப என்ன யாரு சாமி நீ எதுக்குடா என்னடா பண்றீங்க அப்படின்னு இருக்குமா? கலிகாலம்பா அப்படின்ற நாகேஸ்வர் சொல்லுவாங்க. சோ அங்க இங்க போறதுக்கு ஒரே ரீசன் நம்ம காசு கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். அண்ட் தென் நிறைய பேர் வருவாங்க, நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய்க்கலாம், புதுசா மாடல் பாத்துக்கலாம், அவ்வளவுதான். நான் போல ப்ரோ, அப்படியா? அப்படி மலைச்சாரல் மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் தூக்கிருக்கேன், நான்லாம் போல. ஓகேவா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா.